ஏதோ சொல்ல துடிக்குதுடா, என்னன்னு கேளுங்கடா. ஏத்தா சும்மா விட்டாலும் இன்னும் 2 தீபாவளிக்கு சாகாது. ஏசாம வகுத்துக்குள்ள கையை விட்டு குடல் கொஞ்சம் புடி எடுங்கடா. அந்த கிழவிக்கு முன்ன நாங்க போய் சேர்ந்துருவோம் போல. அடே படம் எப்படி இருந்துச்சு? பாரு தலையில கை வச்சுக்க, அப்பதான் ட்ரெண்டாவ. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் செல்வி, உங்கள் அண்ணாமலை, உங்கள் வாணிராணி இப்பொழுது தாய்க்கலை என்ற ஒரு போர்வர்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். நமது மண்ணில் ராதிகா சரத்குமார் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பார்த்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு. ஏன்னா இந்த காலத்துல நல்ல தரமான குடும்பத்தோட உட்கார்ந்து சிரிச்சு, அதே சமயத்துல ஒரு கருத்து, ஒரு கதை, இதெல்லாம் சொல்ற படங்கள் வந்து அபூர்வமா வரும். அந்த டைம்ல இது வரும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம், முக்கிய காரணம் எங்க டைரக்டர் சிவகுமார் முருகேசன், மதுரைக்காரரு. அவர் வந்து இந்த பாஷையை பேச என்னை வைக்கிறதுக்குள்ள எனக்கே சரியா போச்சு. ஆனா இதுல வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை நடிச்சிருக்கோம். இதுல நிறைய பேரு நல்லா நடிக்கிறவங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்பதான் கதை வந்து எங்க வந்திருக்கோம், எங்க ரைட் வந்து இப்ப பாருங்க, கிளவி ஏஞ்சி என்ன பண்ண போகுதுன்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி கதையை கொடுக்கறதுக்கு தைரியம் கொடுத்த நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பேஷன் ஸ்டுடியோஸ்க்கும் இதுல நடிச்ச அனைவருக்கும் நல்ல பேரு. இது வந்து என் பொண்ணு சுருளியா நடிக்கும். இவர் வந்து ஒளிப்பதிவாளர். என்னை அழகாக ஒரு கிழவியாக எடுத்து காட்டினவர் இவர் தான். நாங்க வந்து இப்ப எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முழுவதும் இந்த படம் ஒரு வெற்றி படம். இது வந்து சிறப்பா மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. அதுவும் குறிப்பா பெண்கள் குடும்பத்தோட வந்து பாக்குறது, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லாம் தியேட்டர்ஸ் எல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் நினைக்கிறேன் கடைசியா நான் 3 முகம்னு ஒரு படத்துக்கு ரஜினிகாந்த் சாரோட நான் மதுரை வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். அப்ப பட் இப்ப ஒரு தியேட்டருக்கு வந்து உங்க எல்லாருடைய சந்தோஷமான முகத்தை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்க வந்து இதோட இல்லாம எல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க, இது ஒரு நல்ல படம், வந்து பாருங்க. கிளவி அழகா இருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அது மாதிரி நீங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல படங்கள், கருத்துள்ள படங்கள் கண்டிப்பாக ஒரு தனி இடத்த தமிழ்நாட்டு மக்கள் மனசுல பிடிச்சிருக்கு. அதை வளரணும், மேலும் வளரணும்னு கூறி உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. நான் வந்து ஒரு பெண்ணாக இவ்வளவு வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஆண் ஆதிக்கம் இருக்கிற ஒரு தொழில்ல, அதாவது எல்லா தொழிலையும் கிட்டத்தட்ட அப்படி இருக்கு, பட் இது வந்து இன்னும் அதிகமா இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு வருஷம் நான் நடிச்சு என் மேல உள்ள நம்பிக்கையில எனக்கு முடியும், என்னால யாரும் அசைக்க முடியாதுன்னு எனக்குன்னு ஒரு இடத்தை தேடி இந்த இடத்துல நிற்கிறதுல நான் ரொம்ப பெருமை. அதுவும்
இந்த தியேட்டருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல இன்னும் மிகப்பெரிய பெருமை. ஸோ இந்த படத்தை பார்த்து உங்கள் கருத்துக்கள் வந்து டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருமே ட்விட்டர் சோஷியல் மீடியாவில் இருக்கோம். நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு. நன்றி, வணக்கம். ஆமாம், கமல்ஹாசன் சார் சொன்னார், ரஜினிகாந்த் சாரும் அதே தான் சொன்னார், உங்கள் அப்பா மாதிரியே நீ நடக்கிற பேசுகிறன்னு. ரொம்ப நன்றி. சிறப்பு பிஞ்சு போயிரும் தூம்பிய குடிக்கீங்களா? ஆற சொத்த ஆற கேக்குறத நான் சாகுற வரைக்கும் என் சொத்தை நான் மட்டுமே அனுபவிப்பேன்.